Welcome to Top Eyes. This is Rahul from Tanjore branch. இன்னைக்கு வைகை எக்ஸ்பிரஸோட டெஸ்ட் நம்பர் 20 ஓட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகேவா? First question. First find the length of a tangent drawn to a circle with a radius 6 cm from a point 10 cm from the center of the circle அப்படினு சொல்லிருக்காங்க. பாருங்க, வட்டத்தின் மையத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் புள்ளியிலிருந்து 6 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோடின் நீளத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்கா, இப்போ வந்து ஒரு சர்க்கிள் இருக்குன்னா ஒரு டேஞ்சன்ட்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு தொடுகோடுன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ வந்து தொடுகோடு இப்படி போகும்னு வச்சுப்போம். சரியா? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரேடியஸ் வந்து எவ்வளோனா 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேடியஸ்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, சென்டர் ஆஃப் த பாயிண்ட் தான் ரேடியஸ்ன்னு சொல்லுவோமா, அதான் ஆரம். ஸோ 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, பாயிண்ட் வந்து 10 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் எதை சொல்கிறாங்கன்னா, இதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா? அப்போ வந்து பாயிண்ட் 10 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு, ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எவ்வளோ, 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து லென்த் ஆஃப் த டான்ஜென்ட்னா இதை தான் கேட்குறாங்க. சரியா? இப்போ லென்த் ஆஃப் த டான்ஜென்ட் இதான் கேட்குறாங்க. இது பார்க்க எப்படி இருக்குது, பித்தாகரஸ் தேரம் படி இருக்கா. இப்போ இது வந்து பேஸ்னா இது வந்து ஹைப்போடெனியஸ். ஓகேவா? இது கர்ணம்னா இது வந்து என்னது, அடிப்பக்கம். அப்போ வந்து எதிர்பக்கத்தை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், டேக்கிங் வந்து எல்லாத்தையும் என்ன சொல்கிறது, ஸ்கொயர் வேல்யூ எடுப்போமா, 100. இப்போ 10 டேரெக்டாக நான் போடுறேன். அப்போ 10 10 சார் எவ்வளோ, 100 மைனஸ் இது எவ்வளோ, 6 6 சார் 36. இப்போ ரூட் எழுந்து வெளில எடுத்தோம்னா எவ்வளோ வருது, அப்போ வந்து 64 வருமா, அண்டர் ரூட் 64. இப்போ ரூட்லேருந்து வெளில எடுத்தால் எவ்வளோ வருது, 8. அப்போ 8 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். In the given figure POR equal to 150 degree where O is the center of the circle, then angle PQR is equal to அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ PQR is equal to அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா, இந்த இது இருக்கு பாருங்களேன், 115 கொடுத்துட்டான். அப்போ வந்து PQR, அப்போ இது என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு குவாட்ரிலேட்டர் மாதிரி இருக்கா, அதோட டிகிரி எவ்வளோ இருக்கும்னா 360 டிகிரியில் இருக்கும். அப்போ 360 டிகிரினா இதை டேரெக்டாக போடலாம்னா எப்படின்னா, ஷார்ட்கட்டில் போடுறது எப்படின்னா, இப்போ வந்து 360 சொல்லியிருக்கேனா, 360 மைனஸ் 150 டிவைடட் பை 2. ஸோ இதை போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 360ல் 150 போயிடுச்சுன்னா எவ்வளோ வருது, 210 வருமா. 210 டிவைடட் பை 2 எவ்வளோ, அடித்தா 105 டிகிரி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். Two circles touch each other externally at P. AB is directly common tangent to two circles if A and B are the points of contact and angle PAB is equal to 65 degree. So angle ABP is அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? Pயில் 2 வட்டங்கள் வெளிப்புறமாக ஒன்றை ஒன்று தொடுகின்றன. AB என்பது 2 வட்டங்களுக்கு நேரடியான பொதுவான தொடுகோடுகள் ஆகும். A மற்றும் B தொடர்பு புள்ளிகள் மற்றும் ஆங்கிள் PAB is equal to 65 டிகிரி ஆகும். அப்படி என்றால் ஆங்கிள் ABP டேஷ் ஆக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ABP என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு தொடுகோடுங்களா, இப்போ 2 சர்க்கிளா, இப்போ 2 சர்க்கிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காமன் டான்ஜென்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏபிங்கிறது வந்து காமன் டான்ஜென்ட். இப்போ ஏ இங்கே இருக்குன்னா இது பி. அப்போ ஏபிங்கிறது வந்து 2த்துக்குமே காமன் டான்ஜென்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பி அட் எ பாயிண்ட் எக்ஸ்டர்னல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பிங்கிற பாயிண்ட் வந்து இதுதான். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆங்கிள் PAB வந்து 65 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் இது வந்து பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ PAB இது எவ்வளோ வருதுன்னா 65 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, தென் ABP என்னன்னு கேட்குறாங்க. ABP அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டைரெக்டாக பாருங்கள், இது எப்படி இருக்குது, இது பாருங்கள், இது வந்து 90 டிகிரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாருங்கள் கரெக்டாக எவ்வளோ இருக்குது, 90 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது 90 டிகிரி. அப்போது மொத்த ட்ரையாங்கிளுக்கு வந்து உள்ள டிகிரி எவ்வளோ, 180 டிகிரி. அப்போ 180ல் 65யும் ப்ளஸ் எவ்வளோ வருது, 90 டிகிரியும் போச்சுன்னா எவ்வளோ வருது, ரிமைன்ஸ் எவ்வளோ வருது, 25 டிகிரி வரும். ஸோ ஓகேவா? ஆப்ஷனில் பாருங்கள்,
ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Okay, next question. The distance between the centers of two circles having radii 16 cm and 8 cm is 26 cm. The length of the direct common tangent of the two circles அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ direct common tangentன்னு சொல்லுவாங்க. direct common tangentக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. ஸோ direct common அது DCTன்னு சொல்லுவாங்க. direct common tangent அதோட ஃபார்முலா என்னன்னா அண்டர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர், அதாவது டிஸ்டன்ஸ். டி ஸ்கொயருங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா டிஸ்டன்ஸ், மைனஸ் r1 மைனஸ் r2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 26 மைனஸ் r1 மைனஸ் r2 அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 8. அப்போ வந்து 16 மைனஸ் 8 த ஹோல் ஸ்கொயர் அண்டர் ரூட். ஸோ ஓகேவா? இப்போ 26க்கு எடுத்தால் எவ்வளோ வருதும்? 676 மைனஸ் 8. இப்போ எவ்வளோ ரூட் எடுத்தால் எவ்வளோ வருது? சாரி 64 வருமா? இங்கே ஸ்கொயர் இருக்கா? 8 8 சார் எவ்வளோ? 64. அப்போ 64 இதில் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 2. இங்கே எவ்வளோ வருது? 1 612 வரும். இப்போ அண்டர் ரூட் ஆஃப் 612ன்னு வருது. ஆப்ஷன் பாருங்கள், அண்டர் ரூட் ஆஃப் 612 இருக்கான்னு பாருங்கள். அண்டர் ரூட் ஆஃப் 612 இல்லை. இப்போ வந்து என்ன காமனாக எடுத்திருக்காங்க ஆப்ஷனில் பாருங்கள், 2ங்கிறத வந்து காமனாக வெளில எடுத்திருக்காங்க ரூட்லேருந்து. அப்போது 4 4s தானே 2. அப்போ வந்து 4ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிற நம்பராக தான் இது இருக்கும். ஸோ ஓகேவா? அப்போ 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர்னால் இப்போ இதில் எத்தனை 4 இருக்குது? 6ல் ஒரு 4 இருக்குது, ஒரு 4 இருக்குது. பேலன்ஸ் வந்து இதில் 2 இங்கே போச்சுன்னா இங்கே 5, இங்கே எவ்வளோ இருக்குன்னா 12 3. அப்போது இப்படி எழுதலாமா ரூட்டில்? சரியா? இப்போது 4 காமனாக வெளில எடுத்தால் எவ்வளோ வரும்? 2 அண்டர் ரூட் ஆஃப் 153. ஆப்ஷன் எங்கே இருக்குது? 2 அண்டர் ரூட் ஆஃப் 153. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. Okay, next question. A tangent PQ at a point of a circle of radius 5 cm meet a line through center O at a point Q so that OQ is 13 cm. Find the length of PQ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the length of PQ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 cm ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தின் ஒரு புள்ளியில் ஒரு தொடுகோடு PQ ஆனது Q புள்ளியில் மையத்தின் வழியாக ஒரு கோட்டை சந்திக்கிறது. இதனால் OQ is equal to 13 cm. PQ வின் நீளத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கான ஆப்ஷன் இருக்கும் 14 cm, 13 cm, 15 cm and 12 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டயக்ராம் போட்டுக்கலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா டான்ஜென்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஸோ PQ இஸ் a பாயிண்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ரேடியஸ் வந்து 5 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் வந்து 5 cm இங்கே சொல்லிட்டாங்கன்னா இது ஓன்னு வச்சுக்கலாமா? இது வந்து என்ன சொல்லுவாங்க? PQ வந்து டான்ஜென்ட்னு சொல்கிறாங்க. இப்போ P இங்கே இருக்குது, இது வந்து Q இருக்குது. தொடுகோடு வந்து டான்ஜென்ட். ஓகேவா? அப்போ வந்து தொட்டு இருக்குது. ஸோ ஓகேவா? Pவும் Qவும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா OQ வந்து 13 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்களா? ஓவும் Qவும் எவ்வளோ? 13 சென்டிமீட்டர். இது O. ஓகேவா? இப்போ ஆப்வியஸாக என்ன கேட்குறாங்க? PQன்னு கேட்குறாங்க. ஆப்வியஸாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்? பித்தாகரஸ் தேரம். பித்தாகரஸ் தேரமா? அப்போ வந்து 13 ஸ்கொயர் மைனஸ் அண்டர் ரூட் ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க? 5 ஸ்கொயரா எவ்வளோ வருது? 169 மைனஸ் 25 எவ்வளோ வருது? அண்டர் ரூட் ஆஃப் 144. ரூட்லேருந்து வெளில எடுத்தால் எவ்வளோ வரும்? 12. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. The length of the chord MN is 40 cm. Distance of the chord MN from the center is 15 cm. What will be the radius of the circle? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா the length of the chord வந்து எவ்வளோனா 40 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கார்டுனா என்ன சொல்லியிருக்காங்க? நான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கார்டு எவ்வளோனா இது வந்து ஒரு M இல்லை Nன்னு வச்சுக்கலாமா? சரியா? Mன்னு வச்சுக்கலாம். இது வந்து 40 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா த சென்டர் ஆஃப் த 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MNல சொல்லுங்கள் டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார்ட் MN ஃப்ரம் த சென்டர் 15 சென்டிமீட்டர். அப்போ சென்டருக்கும் அந்த கார்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். சரியா? அப்போது சென்டர்லேருந்து இது எவ்வளோனா 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதோட ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ரேடியஸ்னால் என்னது? இந்த இடம் தான் ரேடியஸ். சரியா? இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
சரி ஓகேவா, இல்லை இப்படி நம்ம எடுத்துக்கலாம். சரியா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 14 பிரிச்சிருக்காங்களா, இதை சமமாக பிரிச்சிருக்காங்க. இங்கே 20 வரும், அப்போ நான் இங்கே 20 வரும். இப்போ பித்தாகரஸ் தேரம் படி ஹைப்போடெனியஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ஹைப்போடெனியஸ் தானே கேட்குறாங்க, அடிப்பக்கம் கிடச்சிருச்சு நமக்கு, இங்கே வந்து என்ன எதிர்பக்கமும் கிடச்சிருச்சு. அப்போ வந்து 20 ஸ்கொயர் எவ்வளோ, 20 ஸ்கொயர் ப்ளஸ் எவ்வளோ 15 ஸ்கொயரா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 400 ப்ளஸ் 225 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 625 வருமா? ஆட் பண்ணால் 625 வரும். ரூட் எடுத்தோம்னா எவ்வளோ வருது 25. சரியா, ரூட் எடுத்தால் 25. ஸோ ஓகேவா, இப்போ என்ன வருது ரேடியஸ் எவ்வளோ தானே கேட்டிருக்காங்க. அப்போ ரேடியஸ் தானே இது. இப்போ ரேடியஸ் வந்து எல்லாம் என்ன வரும் இங்கே 25 வரும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். Okay. Next question. Angle subtended by a chord PQ on the center of the circle is 180 degree. If the length of the chord is PQ is 54 centimeter, then what will be the diameter this circle அப்படினு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா இப்போ விட்டம் தானே கேட்டிருக்காங்க. இப்போ சர்க்கிளோட விட்டம், அந்த வட்டத்தோட விட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா PQங்கிறது ஒரு கார்டு நான் அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போ வந்து PQ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னா இந்த 180 டிகிரி. நார்மலாக ஒரு ஸ்ட்ரைட் லைன்னாலே அதோட டிகிரி எவ்வளோ 180 டிகிரின்னு வருமா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா PQ அதோட லென்த் வந்து எவ்வளோனா 54 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. டயாமீட்டர்னா என்ன விட்டம். அப்போ ரேடியஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி தான் ரேடியஸ். அப்போ ஆப்வியஸாக அவனே கொடுத்துட்டான் 54 சென்டிமீட்டர்னு. ஸோ வந்து என்ன இருக்குது கொஸ்டின்லே ஆன்சர் இருக்குது, என்ன இருக்குது 54 சென்டிமீட்டர் தான் ஆன்சர் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Angle subtended by a chord on the major arc of the circle is 50 degree. What is the angle subtended by the same chord on the circle center of the circle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா வட்டத்தின் முக்கிய வளைவில் 50 டிகிரியில் ஒரு நாண் மூலம் கோணம் உட்செலுத்தப்படும் போது வட்டத்தின் மையத்தில் உள்ள அதே நாண் மூலம் குறிக்கப்படும் கோணம் என்ன அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆங்கிள் சப்சென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்க்கில் இதுதான் சப்சென்ட் ஆகிருக்குன்னா என்ன அது உட்பொதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு மூலம் என்ன கோணம் உட்படுத்துறது அது வந்து என்ன சொன்னால் 50 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிள்ஸ் சப்டெண்டட் பை த சேம் கார்ட் ஆன் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்க்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்குள்ளே வந்து இன்னொரு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுதான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னன்னு கான்செப்ட் நமக்கு என்னது, இது 50னா இது என்னவா இருக்கும்னா இங்கே மாதிரி கேட்டிருக்காங்கல்ல. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா இது 50னா இது என்னவா இருக்கும், இது அதை அப்படியே டபுள் பண்ணிக்கணும், அப்போ 100ஆக இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ் இருந்தால் இது வந்து 2x இருக்கும். சரியா, இந்த ட்ரையாங்கிள் வந்துல இது எக்ஸாக இருந்தால் இது 2xஆக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக 50னா இது என்னவாக இருக்கும் 100ஆக இருக்கும். ஸோ 100 தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Two circles having an equal radius intersect each other such that each passes through the center of other. Sum of diameter of two circles is 84 cm. What is the length of the common chord அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமன் கார்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சமமான ஆரம் கொண்ட இரண்டு வட்டங்களின் ஒன்றை ஒன்று வெட்டுகின்றன. அவை ஒவ்வொன்றும் மற்றொன்று மையத்தின் வழியாக செல்கின்றன. இந்த இரண்டு வட்டங்களின் விட்டத்தின் கூட்டுத்தொகை 84 சென்டிமீட்டர். பொதுவான நாண் நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவான நாண் நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சர்க்கிள் இருக்குன்னா அது இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரேடியஸ்னால் இது ஓகேவா, இதுவும் ரேடியஸ் தான் சொல்கிறாங்க. சரியா, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாட் இஸ் த லென்த் ஆஃப் த காமன் கார்டு. இப்போ டயாமீட்டர் என்ன சொல்லியிருக்காங்க, விட்டம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 84 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க, லென்த் ஆஃப் த காமன் கார்டு. ஸோ காமன் கார்டுனா அதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா ஒரு நானோட என்ன சொல்கிறாங்க ஒரு அதோட நீளம் எவ்வளோ, அதுதான் நமக்கு கான்செப்ட். இப்போ எதுவும் கேட்குறாங்கன்னா இது வெட்டுதா, இப்போ ரேடியஸ்னால் இதுவும் ரேடியஸ் இதுவும் ரேடியஸ் இதுவும் ரேடியஸ். ஓகேவா, இப்போ 84ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ரெண்டு சர்க்கிளுக்குமே சேர்த்து 84னா
அப்புறம் நம்ம டயாமீட்டரில் வந்து பாதி தானே ரேடியஸு. இப்போ 2 சர்க்கிளுக்கு வந்து கொடுத்துருக்கிறதுனால இப்போ வந்து என்ன 4ன்னு எடுத்துக்கலாமா, 1/4. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து 84ங்கிறது வந்து சம் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் 2 சர்க்கிள். அப்போ 2 சர்க்கிளோட விட்டம் தான் என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டுத்தொகை தான் வந்து 84. அப்போ R = டயாமீட்டர் டிவைடட் பை 2, அதில் பாதி தானே இருக்கும். ஸோ அதே போல் இதில் வந்து 1/4 தான் ரேடியஸ். அப்போ வந்து எவ்வளோ 21 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ். அப்போ லென்த் ஆஃப் த கார்டு என்னன்னு கேட்குறாங்கன்னா, இங்கே எத்தனை இருக்குது, இது ஆறுன்னு வச்சுக்கோம், இதுவும் ஆறுன்னு வச்சுக்கோ, இது ரேடியஸ் தானே, இதுவும் காமன் ரேடியஸ், இதுவும் காமன் ரேடியஸ். சரியா, ரெண்டுத்துக்கும் இங்கேருந்து ஒரு சென்டர் போகுது, இங்கேருந்து ஒரு சென்டர் போகுது, இங்கேயும் சென்டர் போகுது. இதை நம்ம ஆங்கிளாக வச்சு சம்மா டெரைவ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். இங்கே எத்தனை ஆர் இருக்குது, 3 ஆர் இருக்குது. அப்போ 3 ஆர் இருக்குது. இங்கே வந்து 21 நம்ம கண்டுபிடிச்சாச்சா, ரேடியஸ் வந்து 21ன்னு கண்டுபிடிச்சாச்சா. அப்போ R = 21. இதை மட்டும் இந்த 3யை வந்து √3ன்னு போட்டுக்கணும். அப்போ √3 × 21 தான் ஆன்சராக இருக்கும். சரியா, √3 × 21. அப்போ நான் ட்ரையாங்கிளில் வந்து 6 6ன்னு வச்சுக்கணும். சரியா, அப்போ டேரெக்டாக போகிறதுக்கு இதுதான் ஃபார்மெட்டு, இதுதான் ஈஸியாக போடுற மெத்தட். அப்போ ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள், 21 √3. ஸோ ஓகே, இதே மாதிரி மாடல் சம்ம இதே மாதிரியே சால்வ் பண்ணுங்கள், அப்போ தான் குயிக்காக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. Distance of a chord RS from the center is 20 cm. If the length of this chord 30 cm, what will be the diameter of this circle? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, மையத்திலிருந்து ஒரு நாண் RSஇன் தூரம் 20 cm, இந்த நாண் நீளம் 30 cm என்றால் இந்த வட்டத்தின் விட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கார்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கார்டுனா என்னது, நாண் நடுவில் போகிறது தான் கார்டு. ஓகேவா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சென்டர் வந்து எவ்வளோனா 20 சென்டிமீட்டர், இது 20 சென்டிமீட்டர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த லென்த் ஆஃப் த கார்ட் 30 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது 30 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது ஆர், இது எஸ், இது ஓன்னு வச்சுக்கோமா. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள். முதல்ல ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டா நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சி அதை டபுள் பண்ணால் தான் டயாமீட்டர் கிடைக்கும். சரியா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் இதான் கேட்குறாங்க. இப்போ இங்கே 30ன்னு சொல்லிட்டான். அப்போ இங்கே 15, இங்கே 15ன்னு வந்துடுமா. அது ரெண்டாக பிரித்தா இங்கே 15, இங்கே 15 வருமா. அப்போ √15² ப்ளஸ் ஹைப்போட்டெனியஸ் தானே கேட்குறாங்க. ஏனியை படுக்க போட்ட மாதிரி இருக்கா, இதுதான் ஹைப்போட்டெனியஸ். ஓகேவா, அப்போ வந்து 20². இது எவ்வளோ வருது, √2 to 5 ப்ளஸ் 400 எவ்வளோ வருது, 625. ரூட் எடுத்தால் எவ்வளோ 25. இப்போ என்னது, ரேடியஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இங்கே என்னது ஹைப்போட்டெனியஸா, இதுதான் வந்து என்னது 25ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, டயாமீட்டர் விட்டம் தானே என்னன்னு கேட்குறாங்க. அப்போ விட்டம்னா ஆறில் அப்படியே டபுள் பண்ணிக்கணும். ஆறில் டபுள் பண்ணால் எவ்வளோ, 25 × 2 எவ்வளோ 50. ஆப்ஷன் டெல்லி, டி தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. Two chords AB and CD of the circle intersect at a point F inside the circle. If AF is 4 cm, BF is 6 cm and CF is 3 cm, find the length of CD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா, ஒரு வட்டத்தில் வந்து என்னது ரெண்டும் வெட்டிக்குது. இப்போ 2 கார்டு வந்து வெட்டிக்குது, நான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது என்னது ஏபியும் இன்னொன்று வந்து சிடியும் வெட்டிக்குது. வெட்டிக்கும் போது இந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட் எஃப்னு சொல்கிறாங்க. அப்போ ஏஎஃப் வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதே போல் பிஎஃப் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதான பிஎஃப். இப்போ என்ன கேட்குறாங்க, சிஎஃப் வந்து 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போது அடுத்து என்னது, நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிட்டு இங்கே வர வேல்யூ தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ எஃப்டி தானே கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்மெட் நம்மளுக்கு தெரியும்ல, ஏஎஃப் இன்ட்டு எஃப்பி ஈக்குவல் டு சிஎஃப் இன்ட்டு எஃப்டி அப்படின்னு போகணும். அப்போ ஏஎஃப் கூட இது என்னது 4 சென்டிமீட்டர் இன்ட்டு எஃப்பிக்கு என்னது 6 சென்டிமீட்டர், சிஎஃப்க்கு வந்து 3 சென்டிமீட்டர் இன்ட்டு எஃப்டி அப்படிங்கிறாங்க. இதை கேன்சல் பண்ணலாமா, 2. அப்போ இந்த வந்து எஃப்டி ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 8ன்னு கிடைக்குமா. எஃப்டி ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்குமா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எஃப்டி ஈக்குவல் டு 8 இங்கே கிடச்சிருச்சு. அப்போ எஃப்டி ஈக்குவல் டு 8னா 8 + 3 எவ்வளோ வருது, சிடி தானே கேட்குறாங்க. அப்போ சிடி ஈக்குவல் டு 8 + 3 எவ்வளோ வருது, 11 சென்டிமீட்டர். ஓகேவா, 11 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர்.
Okay. Next question. Two parallel chords of a circle radius 10 cm on the opposite sides of the center if the chords are distance 6 cm and 8 cm from the centers. Difference of the length of the chord அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தின் இரண்டு இணையான நான்கள் மையத்தின் எதிர்பக்கங்களில் உள்ளன. மேலும் நான்கள் மையங்களிலிருந்து 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் தொலைவில் இருந்தால் நான்களின் நீளங்களின் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீளங்களின் வேறுபாடு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா, ரெண்டு பேரலல் கார்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேரலல் கார்ட்ஸ்னால் என்னது, இப்படி வருமா, இதுதான் பேரலல் கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றுத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்றத்தோட ரேடியஸ் வந்து என்ன ஒன்னோட ரேடியஸ் வந்து என்ன சொல்ல 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் வந்து இங்கே என்னது 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே 10 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 10 சென்டிமீட்டர். அப்போ அந்த கார்டுக்கும் சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா, ஒன்றுத்துக்கு வந்து 6, இன்னொன்றுத்துக்கு வந்து 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதுவும் ஈக்குவல், இது ஈக்குவல், அதே போல் இதுவும் ஈக்குவல். சரியா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பித்தாகரஸ் தேரம் அப்ளை பண்ணி கீழே உள்ளதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், லென்த் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா, இப்போ அடிப்பக்கத்து தான் நமக்கு ரெண்டுத்துக்குமே கண்டுபிடிக்கணும். அடிப்பக்கம்னா டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம போடுவோமா. இப்போது அண்டர் ரூட்டாக ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சிக்கோம். 8க்கு 100 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர் மைனஸ் எவ்வளோ 8 ஸ்கொயரா, அண்டர் ரூட் ஆஃப் எவ்வளோ வருது 100 மைனஸ் 64. ரூட் எடுத்தால் எவ்வளோ வருது 36. 36லேருந்து ரூட் எடுத்தால் எவ்வளோ வருது 6ன்னு ஒரு கிடைக்குமா. அப்போ வந்து இந்த இடத்துக்கிட்ட என்ன வருது 6ன்னு கிடைக்கும். சரியா, இப்போ அடுத்தபடி இங்கே பார்ப்போம். 100 டேரெக்டாக போடுறேன். 100 மைனஸ் 6 6 எவ்வளோ 36 எடுத்தால் 64. அப்போ 64லேருந்து ரூட் எடுத்தால் எவ்வளோ வரும் 8. அப்போ இங்கே வந்து 8. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் த லென்த் ஆஃப் த கார்ட்ஸ். அப்போ ரெண்டு கார்ட்டுக்குள்ள நீளம் என்ன. அப்போ இங்கே 8னா இங்கேயும் 8 தானே வரும். அப்போ இங்கே 6 கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்கேயும் 6 தானே வரும். அப்போ 8 8 எவ்வளோ 16, 6 6 எவ்வளோ 12. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 4. சரியா, இதான் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷனில் பாருங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் பியில் உள்ள 4 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. Okay, next question. If the circle below the chord AB is extended to meet the tangent DC at D, if AB is equal to 12 cm and DC is equal to 8 cm, find the length of BD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடம் இருக்குல்ல, அப்போ AB வந்து இங்கே வந்து 12 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கானா. AB வந்து 12 சென்டிமீட்டர். இந்த இடம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து 12 + x இல்லை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா CD என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ CD வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா BD தானே என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ CD வந்து என்னது, இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது 8 சென்டிமீட்டர். சரியா, இது எப்படி எழுதலாம் CDயா. அப்போ வந்து CD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதை எப்படி எழுதலாம் AB இன்ட்டு BD அப்படின்னு எழுதலாமா. அப்போ வந்து இங்கே வந்து என்னது 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 12 + x. இந்த BDயை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. இது எப்படி, இதை முதல்ல எழுத தெரிஞ்சிட்டா போதும், நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஓகேவா, இதை முதல்ல எழுத தெரிஞ்சால் போதும். அப்போ வந்து 8 8 சார் எவ்வளோ 64 இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, இங்கே வந்து மல்டிப்ளை சிம்பிள் வரும். சரி ஓகேவா, இங்கே மல்டிப்ளை சிம்பிள் வரும். ஓகேவா, இதை முதல்ல எழுத தெரிஞ்சால் போதும். அப்போ வந்து 12x + x ஸ்கொயர்னு கிடைக்குமா. இதை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் கொண்டு வரலாமா. அப்போ x ஸ்கொயரு + 12x - 64 ஓகேவா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொண்டு வந்தாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ மல்டிப்ளை ஆட் மெத்தடில் போடலாமா. மல்டிப்ளை ஆட் மெத்தடில் போடலாம். அப்போ இங்கே வந்துச்சுன்னா -64, இது எவ்வளோ 12. இப்போ வந்து கீழே என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -64 கிடைக்கணும், ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணக்குள்ள +12 கிடைக்கணும். ஸோ ஓகேவா, இப்போ வந்து 16 × 4 பண்ணலாமா. 16 × 4 பண்ணால் மைனஸ் பண்ணால் இங்கே மைனஸோட மல்டிப்ளை -64 கிடைக்குது. இங்கே வந்து பண்ணும்போது என்ன வருதுன்னா, மைனஸ் பண்ணும்போது +12 கிடைக்குது. ஓகேவா, இதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ x + 16 இருக்கும் ஒன்று, இன்னும் வந்து x - 4 இருக்கும். இதை அங்கே வெளில கொண்டு வந்தால் என்ன பண்ணலாம். இப்போ x = எவ்வளோ வரும்
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -16 கிடைக்கும், இன்னொன்று வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 கிடைக்கும், +4 கிடைக்கும். இப்போ எப்போதுமே நெகட்டிவ் சிம்பிள் வராது, ஸோ இது வராது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, அப்போ 4 சென்டிமீட்டர் தான் இங்கே வரும். ஓகேவா? இங்கே வந்து பிடிக்கு வந்து என்னவா இருக்கும்னா 4ஆக தான் இருக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஏபி மற்றும் சிடி ஆகியவை ஓ என்ற மையத்தை கொண்ட வட்டத்திற்கு இணையான தொடுகோடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி மற்றும் கியூவின் புள்ளிகள் முறையே ஏபி மற்றும் சிடியில் உள்ளன. இதனால் பிக்யூ வட்டத்தின் ஆறில் தொடும் ஆங்கிள் பிஓகியின் அளவை கண்டறியவும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல டயக்ராம் போட்டுக்கலாமா? அதுக்கு டயக்ராம் போட்டுக்கும்போது என்னென்னா ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ ஒரு காமன் டான்ஜென்ட் இங்கே போகுது. ஓகேவா? இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று ஏ, இது பி, இது சி, டி. சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் பிக்யூ ஆர் ஏபி அண்ட் சிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபியும் சிடியும் டச் ஆகிற பாயிண்ட் என்னவாக இருக்கும்? இதுதான் இருக்கும். இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? பியும் கியூவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓகேவா? ஸோ சர்க்கிள் வந்து என்னது? ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆங்கிள் வந்து சர்க்கிள் டச்சஸ், சாரி, இந்த இடம் வந்து ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ என்ன? ஃபைண்ட் த மெஷர் ஆங்கிள் பிஓக்யூ. இது வந்து ஓ. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறது? இது என்னன்னு கேட்குறாங்க. ஆங்கிள் பிஓக்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த சர்க்கிள் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இமேஜினரியாக ஒரு டாட் வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா? இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம பண்ணலாம். ஓகேவா? எக்ஸு. ஓகேவா? அடுத்து இதை வந்து என்ன வச்சுக்கலாம்? இந்த பாயிண்ட்டை ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது ஆங்கிள் பிஓக்யூ இது வந்து எப்படி எழுதலான்னா எக்ஸு ஓபி. ஓகேவா? இது எக்ஸு ஓபி இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? பிஓ ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். பிஓ ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஓகேவா? அதே போல் ஆர் ஓ கியூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஒய் ஓ கியூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒய் ஓ கியூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஓகேவா? இது எப்படி எழுதிக்கலாம்னா இது ஒன்றுனா இதுவும் ஒன்று தான், இது ஒன்றுனா இதுவும் ஒன்று தான். ஸோ ரெண்டுமே சேம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? மொத்தமாக ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா? ட்ரையாங்கிள் எவ்வளோ வருது? ட்ரையாங்கிளோட அளவு எவ்வளோனா 180 டிகிரி. இது எல்லாத்துமே ஈக்குவல் பண்ணும்போது என்னதுன்னா 180 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் எக்ஸ்ஓபி ப்ளஸ் ஆங்கிள் பிஓஆர் ப்ளஸ் ஆங்கிள் ஆர்ஓக்யூ ப்ளஸ் ஆங்கிள் ஒய்ஓக்யூ. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னா இது என்ன பண்ணலான்னா காமனாக எடுத்துக்கலாமா? ஒன்றுத்தை வந்து A1 ஒன்று A2ன்னு வச்சுக்கலாம். இது A1 A2ன்னு வச்சுக்கலாம் காமனாக எடுக்கிறதுக்காக. ஸோ ஓகேவா? இங்கே வந்து எல்லாமே இது A1ஆக இருந்தால் இன்னொன்று A1ஆக தான் இருக்கும், இன்னொன்று A2ஆக இருந்தால் இன்னொன்று A2ஆக தான் இருக்கும். ஸோ ஓகேவா? இப்போ 2 × A1 + A2 எவ்வளோ வருது? ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வருதா? இப்போ கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது? 90 டிகிரி. இதுதான் A1, இது A2. சரியா? இந்த இடம் தான் என்ன சொல்கிறாங்க? 90 டிகிரின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆங்கிள் பிஓக்யூ இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆங்கிள் பிஓக்யூ ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 90 டிகிரி. சரியா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. In the given figure, PO and OQ are the radius of the circumcircle of triangle APQ. If angle PAQ is equal to 38 degree, then PQO will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன ட்ரையாங்கிள் கொடுத்துட்டான், அதுக்கோட அளவு கொடுத்துட்டு இங்கே PQO என்னன்னு கேட்குறான். போன சம்மில் என்ன பார்த்தோம்? இங்கே என்ன வந்திருக்கோ அது இந்த இடத்துல ஓங்கிறது டபுள் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா? அப்போ இங்கே டபுள் ஆகிக்கும்னா அப்போ 38 இங்கே 38னா இங்கே என்னவா இருக்கும்னா 76ஆக இருக்கும். ஸோ ஓகேவா? இங்கே என்ன இருக்கும்? 76. சரியா? இப்போ இதுதானே கேட்குறாங்க. இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். சரியா? இந்த சைடு என்ன இருக்கோ அதுவும் இந்த சைடு தான் சேமாக இருக்கும். சரியா? அப்போது இப்போ 76ங்கிறது ஒரு ஆங்கிள் தெரிஞ்சிச்சு. அப்போ ட்ரையாங்கிளோட டிகிரி எவ்வளோ? 180 டிகிரியில் 76 போச்சுன்னா எவ்வளோ வரும்? ரிமைன்ஸ் எவ்வளோ? 104. இந்த 104ல் பாதி எவ்வளோ? 52. அப்போ இங்கே 52னா இங்கேயும் 52ஆக தான் இருக்கும். அப்போ ஆங்கிள்
PQO அதோடதுக்கு வந்து எவ்வளோனா 52 டிகிரி. ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The radius of the two circles is 3 cm and 4 cm. Distance between the center of the both circle is 10 cm. What is the ratio of the length of the direct common tangent to the length of the transverse common tangent? ஓகேவா? இதுக்கு என்ன direct common tangentக்கும் direct transverse tangentக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இதுக்குள்ள ஃபார்முலாவை முதல்ல எழுதலாம். direct common tangentக்கு வந்து under root of d square minus r1 minus r2 the whole square. இதுக்கு எப்படி வரும்னா அதே மாதிரி தான் d square minus r1 plus r2 the whole square அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இங்கே வந்து என்ன வரும்? 10 ஸ்கொயர்னா டேரெக்டாக போட்டுடுறேன். இங்கே 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே என்ன வருதோ இங்கே 4, இங்கே 6, இங்கே 4. ஓகேவா? அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ என்ன வருதுன்னா சாரி இங்கே வந்து 6, இங்கே வந்து சாரி இங்கே 4, இங்கே 3, இங்கே வந்து 4, இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ வந்து 4, 3. இப்போ மைனஸ் எவ்வளோ? 1. ஓகேவா? அண்டர் ரூட் கீழே என்ன வரும்? இப்போ டி வந்து 100 மைனஸ் 7 ஸ்கொயர் எவ்வளோ? 49. ஓகேவா? இப்போ எவ்வளோ வருது? 99 அண்டர் ரூட் டிவைடட் பை அண்டர் ரூட் எவ்வளோ வருது? 51. ஸோ இதுதான் ரேஷியோவாக இருக்கும். ஸோ ஆப்ஷனில் பாருங்கள் 99, 51ன்னு வருது. 99, 51. சரியா? ஆப்ஷனில் பாருங்கள் 99, 51 இருக்கான்னு பாருங்கள். ஸோ 99, 51 இல்லை. ஸோ கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? இதில் எத்தனை 3 இருக்குது? இதில் அடித்தா 3ஆல் கேன்சல் பண்ணால் 33. அதே போல் இதில் எத்தனை 3 இருக்குது? 17 3 இருக்குது. ஸோ ஓகேவா? அண்டர் ரூட் போட்டுக்கோங்க. இப்போ 33, 17 அந்த மாதிரி ரேஷியோ வருதான்னு பாருங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The radius of the two circles P 6 cm and 3 cm. The length of the transverse common tangent B 8 cm. Then the distance between of two circles அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? transverse common tangent. ஓகேவா? transverse common tangent அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து எப்படின்னா போன சம்மில் சொன்னோம்ல d square is equal to d square minus r1 plus r2 the whole square. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? டைரக்ட் காமன் டான்ஜென்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? இங்கே வந்து எவ்வளோ? சாரி ட்ரான்ஸ்ஃபர் காமன் டான்ஜென்ட். ட்ரான்ஸ்ஃபர் காமன் டான்ஜென்ட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? டிஸ்டன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அது வந்து எவ்வளோக்கு? ட்ரான்ஸ்ஃபர் காமன் டான்ஜென்ட் 8 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ரூட் ஆஃப் அப்போ இந்த டி ஸ்கொயர் இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மைனஸ் r1 எவ்வளோ? 6, 3. r1 r2 மொத்தம் ஆட் பண்ணால் எவ்வளோ? 6 + 3 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் அப்போ 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 81. 81. இங்கே வந்து என்ன டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் வருமா? அப்போ இங்கே வந்து எவ்வளோவா இருக்கும்? 64. இங்கே வந்து எவ்வளோ? 81 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும்? டி ஸ்கொயர்னு இருக்குமா? அது பண்ணால் எவ்வளோ வருது? 5, 8, 14. அப்போ 145 டி. அப்போ டி வந்து டி மட்டும் தேவைன்னா இந்த இடத்துக்கிட்ட என்ன ஆகும்னா ரூட் போட்டுக்கலாமா? இப்போ டி மட்டும் வேணும்னா என்ன கேட்குறாங்க? டி ஸ்கொயர். இது டி ஸ்கொயர். அப்போ எனக்கு வந்து டி மட்டும்தான் வேணும்னா எவ்வளோ வரணும்? ரூட் ஆஃப் 145 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The radius of two concentric circles are 34 cm and 50 cm. A and D are the points on the larger circle and BC are the points on the smaller circle. If ABCD is a straight line, BC வந்து 32 cm, then what is the length of AD? அப்போ AD தான் கண்டுபிடிக்கும். முதல்ல டயக்ராம் வரைய கற்றுக்கணும். ஓகேவா? இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சொறிவு வட்டங்கள்னு சொல்லுவாங்க தமிழில். சொறிவு வட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னால் ஒரு குட்டி சர்க்கிள் அப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதான் இது பேர் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசிடி அப்படி சொல்லுவாங்க. ஏடி வந்து லார்ஜர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏடி வந்து லார்ஜர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ இது டி, இது வந்து பி, இது சின்னு வச்சுப்போம், இது பிசி. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஸ்மாலர் சர்க்கிள்னு சொல்லியாச்சு. ஏபிசிடி வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன்.
ஏபிசிடி வந்து ஸ்ட்ரைட் லைன் ஒரு நேர்கோடு ஓகேவா. பிசி வந்து 32 சென்டிமீட்டர் சரியா. பிசி வந்து 32 சென்டிமீட்டர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது பாயிண்ட். இது பாயிண்ட்னா the radius of the two concentric circle அதனால ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பிசிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து குட்டி வட்டத்துக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 34 சென்டிமீட்டரும், பெரிய வட்டத்தோட கனெக்ட் ஆகிறது இந்த இடமா இது வந்து எவ்வளோனா 50 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரிச்சுக்கோங்க, இது ரெண்டாக பிரிச்சுக்கலாமா. அப்போ வந்து இங்கே 16னா இங்கேயும் வந்து என்ன இருக்கும் 16 தான் கிடைக்கும். இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். முதல்ல இந்த இடம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடம் கண்டுபிடிக்கணும்னா இது வந்து பித்தாகரஸ் தேரம் படி டிஃப்ரென்ஸ் ஹைப்போட்டெனியஸ் தெரிஞ்சிச்சு, அடிப்பக்கம் தெரிஞ்சிச்சு, இந்த இடம் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இங்கே இந்த சி இருக்குல்ல, இந்த சியும் டியும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்குள்ளே அதை டபுள் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த லென்த் என்ன நமக்கு கிடச்சிரும் சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 34 ஸ்கொயரா, 34 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயரா. இப்போ இதுக்கு எவ்வளோ 1156 மைனஸ் 256 ஓகேவா. இது ரூட் எடுத்தோம்னா எவ்வளோ வரும் 900 900 900லேருந்து ரூட் எடுத்தால் எவ்வளோ 13 வருமா. அப்போ இந்த இடம் என்ன இருக்குது 13 கிடச்சிருச்சு. இதை ரெண்டாக பிரிச்சிருக்கேன். அப்போ வந்து 13னா இந்த இடம் கிடச்சிருச்சு. அப்போ இந்த இடம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. இப்போ என்னன்னா 30 ஸ்கொயர் எவ்வளோ 900. இப்போ வந்து 30 ஸ்கொயர் எவ்வளோ 900. அப்போ 30 ஸ்கொயர் மைனஸ் 50 ஸ்கொயர் எவ்வளோ வருது, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பாருங்கள் 2500 மைனஸ் 900 எவ்வளோ வருது பாருங்கள் 1600 வருமா. அப்போ வந்து எவ்வளோ வரும் 40 சென்டிமீட்டர். ரூட்லேருந்து எடுத்தால் எவ்வளோ வரும் 40 சென்டிமீட்டர்னு வரும். அப்போ இந்த இடம் கண்டுபிடிச்சாச்சு 40 சென்டிமீட்டர். அப்போ என்ன கேட்குறாங்க, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னா 40 சென்டிமீட்டர் நமக்கு தெரிஞ்சிருச்சு சரியா. அப்போது ஏபிசிடி வந்து எவ்வளோ இருக்கும், அப்போ இங்கே 40 சென்டிமீட்டர்னால் இங்கேயும் 40 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அப்போ டபுள் பண்ணிக்கிட்டே எவ்வளோ வரும் 80 சென்டிமீட்டர் தான் ஆன்சராக இருக்கும் சரியா. 80 சென்டிமீட்டர் தான் ஆன்சராக இருக்கும். இது எல்லாமே பித்தாகரஸ் தேரத்தை அப்ளை பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். இது ஈஸி தான் ஓகேவா. Okay, next question. Two circles whose radii 5 cm and 10 cm, the length of the transverse common tangent is 8 cm. Find the distance between their centers. அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா transverse common tangent transverse common tangent அப்படின்னு கேட்டால் அது என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் தானே என்ன கேட்குறாங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் காமன் டான்ஜென்ட் வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. அண்டர் ரூட் ஆஃப் எவ்வளோ வருதும் டி ஸ்கொயர் மைனஸ் டைரெக்டாக போட்டுடலாமா r1 + r2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ எவ்வளோ வருதும் r1 r2 எவ்வளோ 15 த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. இப்போ வந்து எவ்வளோ ரூட் எடுத்தால் எவ்வளோ டி ஸ்கொயர் மைனஸ் இது எவ்வளோ 225 இங்கேருந்து வெளில எடுத்துகிட்டு போனால் இங்கே டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ்னு எழுதிக்கலாமா. அப்போது 64 ஒரு 225 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 9 8 289 ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னு கிடைக்குமா. இதை வந்து எப்படி எழுதலாம் ஓகேவா, ரூட்டில் இருக்குமா, ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா 289 இங்கே எடுத்தோம்னா எப்படி இருக்கும் 289 எப்படி இருக்கும். டி மட்டும் வேணும்னா எப்படி பண்ணலாம், டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பண்ணலாம் d is equal to 17 இப்போ 17 into 17 தான் எவ்வளோ வருது 289 அப்போ வந்து d வந்து எவ்வளோ இருக்கும் 17 இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே லாஸ்ட் கொஸ்டின். Two circles having the center at A and B have the radii 4 and 5. If AB is equal to 9, the number of common tangent to them is அப்படின்னு சொல்லுங்க. ஏபியில் மையங்களாக கொண்ட 2 வட்டங்கள் ஆரம் 4 மற்றும் 5 கொண்டுள்ளன ஓகேவா. ஏபி இஸ் ஈக்குவல் டு 9 எனில் அவற்றுக்கான பொது தொடுகோடுகளின் எண்ணிக்கை என்ன. பொது தொடுகோடுகள் என்னன்னா இப்போ 2 சர்க்கிள்ஸ் இருக்குது, ரெண்டுமே வந்து டச் ஆகிருக்கு. இங்கே ஒரு டேஞ்சன்ட் போட்டுக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் ஒரு டேஞ்சன்ட் போடலாமா, வேறு எங்கே டேஞ்சன்ட் போடலாம், ஆனால் 2 சர்க்கிளையும் தொடணும். இப்போ 2 டேஞ்சன்ட் போட்டாச்சு, அப்போ 2 சர்க்கிளையும் தொடுறதுக்கு இங்கே ஒரு டேஞ்சன்ட் இருக்குது. அப்போ 1 2 3 அப்போ பாசிபிள்ஸாக எத்தனை இருக்குது, அப்போ 3 தான் பாசிபிளாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. சரி தேங்க்யூ.